தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் நியூவாக வந்து லான்ச் ஆன ஒரு ட்ரஸ்டடான ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லக்கி வின்னரை வந்து செலக்ட் பண்ணி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹100 பேடிஎம் கேஷ் வந்து லைவாக இந்த வீடியோவில் வந்து சென்ட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்டில் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கோல்டன் ஃபார்மரி இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் மாதிரி நம்ம நிறையா ரீசெண்டாக வந்து நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் மேலோட்டமாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே ஜிமெயில் மூலிமா லாகின் பண்ண கேட்கும். சிம்பிளாக உங்கள் ஜிமெயிலை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடுங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்தோன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4444 காயின் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் மினிமம் ரெடீம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4999 காயின். ஸோ இதை வந்து நான் முதல்ல வந்து நான் சொல்லிடுறேன். இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போட இன்டர்ஃபேஸில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மூலிமா சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து மேலே காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணால் இதை நம்ம அமௌண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், $0.44 வந்து கொடுத்துருவாங்க. மினிமம் ரெடீம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $0.5. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 555 காயினுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ரெடீம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதை வந்து நீங்கள் ரெடீம் வந்து எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பேமெண்ட் வந்து வரும். இந்த மாதிரி ஆப்லாம் நம்ம நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா ஆப்பும் பக்கா வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அதே டைப்பில் வந்து அடுத்த ஆப் தான் இது. ஸோ இந்த ஆப்பையும் மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப் தான். ரொம்ப கம்மியான நேரத்தில் இந்த $0.5 நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ₹36 வந்துடும். சைனப் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ₹31, ₹32 வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹4-5 நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி வித்ரா எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆப் தான் இது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸில் எனக்கு எந்த ஒரு ஆப் வந்து ஷோ ஆகலை. ஸோ இது ஆப்லைக் ஆகட்டும், மணிராவர் எல்லா ஆப்லையும் இதே டைப்பில் வந்து எல்லா ஆப்பும் அப்பப்போ நமக்கு இந்த மாதிரி வரது வந்து வழக்கம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறக்கு ஆப் வந்து ஷோ ஆயிரும். ஸோ எனக்கு வந்து ஆப் வந்து கொடுக்கலையே அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிடாமல் இருந்துறாங்க. கண்டிப்பாக ஆப் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்பப்போ வந்து நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு. செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு ரெடீம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். இதே வந்து என்னால் ரெஃபர் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப் வந்து அதிகமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 250 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் கமிஷனும் இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதில் அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறவங்க நீங்கள் ஒரு ரெடீம் வந்து எடுக்க முடியும். கண்டிப்பாக அந்த ஒரு ரெடீமோட வேல்யூ நான் வந்து சொன்னேன் $0.5. ஸோ இதில் மினிமம் ரெடீம் $0.5 செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மேலே வந்து இந்த டாலர் சிம்பிள் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபாலில் மட்டும்தான் வித்ரா எடுக்க முடியும். மேக்ஸிமம் எல்லா பேருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பாருங்கள், மினிமம் ரெடீம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு $0.5 தான் கொடுத்துருக்காங்க. இதோட காயின்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4999 காயின்ஸ். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ரொம்ப ட்ரஸ்டடான ஆப்பு. இந்த மாதிரி டைப் ஆப்பில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிற ஷேரிங் டீட்டெயில்ஸ்க்கு வந்து வருவோம். இப்போ நான் எந்த வீடியோவில் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன், எந்த வீடியோவில் நான் லக்கி வின்னர் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ லிங்க் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ கமெண்ட் பிக்கர் வெப்சைட் இருக்குங்களா, அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கமெண்ட் பிக்கர் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ காப்பி பண்ண பார்த்தீங்களா வீடியோ லிங்க்கு, இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ கெட் யூடியூப் கமெண்ட்ஸ் இருக்குங்களா, சிம்பிளாக இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 123 மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 123 மெம்பர்ஸில் ஒரு லக்கி வின்னர் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஸ்டார்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான லக்கி வின்னர் யார் அப்படின்றது தெரிஞ்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லக்கி வின்னர் மார்டின் ஸ்லைசி ஹாய் ப்ரோன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட பேடிஎம் நம்பர் வந்து கொடுக்கல. ஸோ நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னொரு கமெண்டில் வந்து பேடிஎம் நம்பர் கொடுத்துருந்தாலும் எனக்கு வந்து தெரியாது. நான் சர்ச் பண்ணுறப்ப எனக்கு வந்து என்ன கமெண்ட் வருதோ அதை தான் என்னால் பார்க்க முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேடிஎம் நம்பர் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், அடுத்த லக்கி வின்னருக்கு வந்து நான் வந்து போகிறேன். அடுத்த லக்கி வின்னரை வந்து நான் ரெண்டாமல் செலக்ட் பண்ணிட்டு போகிறேன். அதை பார்க்குறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், பிக் அனதர் வின்னர் இருக்குங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்து ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இன்றைக்கான லக்கி வின்னர் யார் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் நம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து நம்ம லைவாக வந்து சென்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கான லக்கி வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பாய்ஸ் ட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சூப்பர் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. அவரோட பேடிஎம் நம்பரே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி 100 rupees வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேடிஎம் நம்பரே வந்து மறந்துடாமல் வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், உங்கள் நம்பரை வந்து நான் காப்பி பண்ணி நான் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ என்னோட பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம்மில் வந்து பே ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் காப்பி பண்ணேன் பார்த்தீங்களா, அவர் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சிம்பிளாக நான் வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ என்டர் அமௌண்ட் இருக்க இடத்துல வந்து நான் 100 rupees வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் மெசேஜ்னு இருக்க இடத்துல வந்து நான் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக வந்து பே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறோம். திரும்ப கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்ம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கான லக்கி வின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து நம்ம 100 rupees வந்து சென்ட் பண்ணியாச்சு. இதுவரையும் பார்த்திங்கன்னா 2 லக்கி வின்னருக்கு வந்து நம்ம 100 rupees வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் பண்ண வேண்டியது வந்து ஒரு 3 லக்கி வின்னர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் 3 days கண்டினியூவாக 100 rupees லிஃபாஃபா வந்து சென்ட் பண்ணியாச்சு. இன்னும் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஃபாஃபா வந்து 100 rupees வந்து சென்ட் பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும், டோட்டலாக 3 daysக்கு வந்து நம்ம வந்து 100 rupees வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து ஷேரிங் வந்து 1000 rupees வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக நம்ம 500 rupees இதுவரையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 3 days வந்து லக்கி லிஃபாஃபாவாக 300 rupees வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து வீடியோவில் வந்து செலக்ட் பண்ணி 2 லக்கி வினருக்கு இதுவரை 200 ரூபா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 500 rupeesக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ண வேண்டியது, இந்த ஷேரிங்கில் சென்ட் பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கீழே விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணி அந்த பேடிஎம் லிஃபாஃபா வந்து கிளைம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.